ஊருக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி. கரெக்ட்டா விநாயகர் சதுர்த்திக்கு ஊருக்கு வந்துட்டோம். எப்பவுமே நாக்பூர்ல ஸ்பெஷலா சூப்பரா ஆரவாரத்தோட இருக்கும். விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா, 9 நாளுமே மேல் வீட்ல, கீழ் வீட்ல, பக்கத்து வீட்டு, ஏத்து வீடுன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் விநாயகர் வச்சு, எல்லா வீட்லயும் பூஜைக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்துட்டோம். நம்ம ஊருக்கு வந்ததையுமே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நாங்க ஃபங்ஷன் டைம்ல தான் கிளம்பி வந்திருந்தோம். கரெக்ட்டா அப்போ விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லங்க. ஏகப்பட்ட ஃபங்க்ஷனு. அப்படியே அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா, லைனா ஒரு 3 நாள்லயே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச மாரி இருந்தது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஊர் விநாயகரை பார்க்காம போனா எப்படி? ஸோ டேரெக்ட்டா கிளம்புனோனே ஸ்ட்ரெயிட்டா வந்து விநாயகரை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டோம். நாங்க பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற வீட்லயும் இருக்கிற சைட்லயும் விநாயகர் வச்சிருந்தாங்க. அது இல்லாம எங்க ஊரு, சொந்த ஊரு அப்படிங்கிற மாரி, நம்ம ஊருனாலே சொந்த ஊர் தான்ப்பா அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி நம்ம ஊருக்குள்ள ஒரு விநாயகர் வச்சிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவரையெல்லாம் பார்க்காம நம்ம எங்க போறது? ஸோ அத முதல்ல பார்த்துருவோமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காங்கேய ஈஸ்வரன் கோவில் முன்னாடி ஒரு விநாயகர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே விநாயகர், படியன்பாளையத்துலயும் விநாயகரு, காங்கேயத்துல வந்து ஐயாச்சாமி காலனி வீட்லயும் வீட்டுக்கு பக்கத்துலயும் விநாயகரு, எல்லாம் சுத்துப்பட்டு எல்லா விநாயகரையும் போய் சாமி கும்பிட்டா தான் மனசு திருப்தியா இருக்கும் இல்லைங்களா? அதனால அப்படியே ஒரு ரவுண்டு எல்லா விநாயகரையும் பார்க்கறக்கு கிளம்பிட்டோம். காலையில கிளம்பி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர் தான் பார்த்தோம். ஏன்னா, அங்க தான் அவரு கிட்டத்தட்ட அவரு 1 வாரமா இந்த விநாயகர் வைக்கிறதுக்கு நெறைய அங்க இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னுலாம் போய் பார்க்கறக்கு போயிட்டுருந்தாரு. அதனால அந்த விநாயகருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டா போய் சாமியெல்லாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஐயச்சாமி நகர்ல இருக்கிற விநாயகர பார்க்க போயிட்டோம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா, இங்க வச்சிருக்கிற இந்த இதெல்லாம் பார்க்குற எல்லா ஆளுகளுமே பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஏன்னா எங்க மேரேஜுக்கு முன்னாடி இருந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துலேருந்து, சின்ன வயசுலேருந்து அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் எல்லாருமே கூட இருந்தாங்க அந்த விநாயகர் இதில. அங்க எல்லாத்தையும் போய் மீட் பண்ணிட்டு, அப்படியே விநாயகரையும் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு, அப்பா இந்த நாள் சூப்பரா சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதை வேண்டுதல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். அண்ணா பார்த்தீங்களா பின்னாடி, அவர் வந்து எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி இருந்து அந்த அண்ணன தெரியும். எங்க வீட்டுக்காரரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லப்போனா. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் அவர மீட் பண்ணுறது அதிகமா இல்ல. பட் இந்த மாரி விசேஷங்கள்ல வந்து அவர பார்க்குறது ஓகே. அட நம்ம அண்ணனா அப்படிங்கிற மாரி ஒரு இருந்தது. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கிற விநாயகர். இது பார்த்தீங்கன்னா, எச்எம் நகர்ல இருக்கிற விநாயகர். அங்க விட இங்க சூப்பரா பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க. சரி அப்பா சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அங்க போட்டியெல்லாம் வச்சிருந்தாங்க. கோலப் போட்டி, உரி அடிக்கிறது இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து ப்ரைஸும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் நடக்கிறது. கோலப் போட்டி, அந்த உரி அடிக்கிறது போட்டி எல்லாமே. நாங்க பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஃபங்ஷன் இருந்தனால போய் சாமியெல்லாம் கும்பிட்டு, அப்படியே ப்ரைஸ் எல்லாம் சூப்பரா இருக்கான்னு பார்த்துட்டு, ஒரு ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. எங்களோட வீடியோ எப்படி இருக்குங்கிறதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க.